ராகு கேதுவுக்கு பலன் கணிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அது பெரிய வித்தைன்னே சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவருடைய தசை நடக்கிறார். அவர் நெகட்டிவா உட்காந்துருக்கார். இப்படி வச்சுக்கிருவோம். இப்ப நம்ம பலன் எப்படி சொல்லுவோம்? பாக்கியஸ்தானங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் தடை தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும். பங்காளி, அங்காளிகளோட பிரச்சனை வரும். கௌரவத்தில பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியான பாயிண்ட் எல்லாம் வந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்க ராகுவ வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா 9ல ராகு இருந்து தசை நடத்துச்சுன்னா, குடும்பத்தில ஒற்றுமை இருக்காது. இல்லாட்டினா பொருளாதாரத்தில கூடுதல் கஷ்டம் வரும். இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்து பாருங்க செட் ஆகாது. அது உட்கார்ந்திருக்கிற இடம் 9ஆம் இடம். ஆனா பாதிக்கிறது குடும்பஸ்தானத்தில பாதிக்கும். தனஸ்தானம்னு சொல்றோம்ல லக்னத்துக்கு 2ஆம் இடம். அதில அடி வாங்கும். நம்ம இது எப்புட்றா அடி வாங்குது அப்புட்னாக்க இந்த இது இதனாலயா அதனாலயான்னு ஆராய்ச்சி பண்ணா வராது. ரொம்ப சின்ன லாஜிக் தான். நீங்க 2ஆம் இடத்துலருந்து எண்ணிட்டு போங்க. ராகு எங்க உட்காந்துருப்பாரு? 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. அப்ப அந்த ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா? அப்ப அந்த குடும்பஸ்தானத்த அல்லது தனஸ்தானத்த அல்லது வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸு இது மாதிரியான பிரச்சனைகளையும் சேர்த்து குடுப்பாரு. அதனால தான் ராகு கேதுவ பத்தி பலன் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கேதுவும் அப்படிதான், ராகுவும் அப்படிதான்.